தமிழ் திருப்பி திருப்பி சொல்லுங்க, உனக்கு விளங்கும் பெற. ஆனா கீழே இருக்கிற மக்களுக்கு விளங்கும் இவன் என்ன செய்யறான் கூத்து. சரியா? இவன் எப்படி எங்க மக்களை கேவலப்படுத்த விளங்குறாங்க. நான் சொல்றேன், திருப்பி திருப்பி கதைங்க. இவன் எப்படி மக்களை கேவலப்படுத்த பாருங்க. அண்ணன் ஒருவரும் கதைக்க வேணாம், விடுங்க. இவன் கூத்த மக்கள் பார்க்கட்டும். நீங்க சொல்லுங்க, தமிழ் சொல்லுங்க, திருப்பி திருப்பி இப்ப இவர் நிக்கிறார். இப்ப என்ன விஷயம் சொல்லி சொன்னா, இவர் வந்து இவருக்கு சப்போர்ட் ஆன ஆக்களோட அந்த மாதிரி கதைக்கிறார். அக்கா அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து நாங்க அறிவுபூர்வமான சட்டவிரோதமான செயல்களை வந்து இவர் செய்யறான்னு சொல்லி அறிவுபூர்வமா எடுத்து சொல்லும் போது, இவர் வந்து எங்களை வந்து இப்ப என்ன போன்ற பெண்களை வந்து நான் துணிஞ்சு வந்து நிக்கிறேன். எனக்கு பின்னால வந்து நிறைய பெண்கள் இருக்கிறேன். சரியா? அவ வந்து என்ன மாதிரி பெறமாட்டேன் சொல்லித்தான் நான் வந்து கதைக்கிறேன். இப்ப வந்து நிறைய பெண்கள் வெறினம் இங்க அபியாக்காம் நிக்கிறா. இப்ப என்ன விஷயம் சொன்னா, எஸ்கே நீங்க பல இடத்துல வந்து சொல்லி இருக்கிறீங்க, அதுவும் பெண்கள் மத்தியில தான் சொல்லி இருக்கீங்க இந்த விஷயத்த. எப்படின்னு சொன்னா, ஆண்கள் மத்தியில ஒரு பொம்பளை நின்று கத்துறா, அவ இப்படி கொத்துவான்னு சொல்லி சொல்றீங்க. இது என்று சொன்னா என்ன அர்த்தம் எஸ்கே? இப்படியான ஒரு மனப்பான்மையான நீங்கள் என்னென்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். முன்னுக்கு வந்து நீங்க அப்படி அந்த நோக்கமே உங்களுக்கு இல்ல. அது வேற விஷயம், அது உங்களோட வாயிலே சொல்லிட்டீங்க. ஆனா உங்களோட இப்ப வந்து இவ்வளவு பேரும் பாக்கட்டும், உங்களோட லட்சணம் தான் தெரியுது. இப்ப நான் இவ்வளவு ஒரு கரெக்டா கேக்குறேன் உங்களை, ஆனா நீங்க பதில் சொல்லாம மழுப்புறீங்க. உங்களோட குரல்லே தெரியுது ஒரு மாதிரி இருக்கும் போது உங்களோட லட்சணம் தான் வெளிவருது. நேற்று ஒருவர் வந்து நாத்திட்டு தன்னைத்தானே நாத்திட்டு போட்டார். இன்றைக்கு நீங்கள் அப்படித்தானே? இதுவரைக்கும் நாங்க கேட்ட மக்கள் எப்படி தங்களை ஹெல்ப் பண்ணிடணும் சொல்லி அது எவ்வளவு ஜோடி மாதிரி வச்சுக்கிறீங்களாம். அதாவது வந்து சேவ் பண்ணி எப்பவுமே ஒரு வரலாற்று பதிவா. இதுவா வரலாற்று பதிவு? இதுவும் வரலாற்று பதிவு தான். அவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஹெல்ப் பண்றவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது. ஒன்று ஆன் ஸ்கிரீன்ல, ஒன்று ஆஃப் ஸ்கிரீன்ல. இது ஆஃப் ஸ்கிரீன். இதையும் பார்க்கட்டும் மக்கள். சரியா? இதைத்தான் நாங்க தூக்கி வைக்கிறோம். கரெக்டா தான் நாங்க தூக்கி வைக்கிறோம். நாங்க உங்களுக்கு தப்பான்னு சொல்லலையே. நீங்கள் சொல்றதுதான் இப்ப நாளைக்கு ஆக்களுக்கு விளங்க போகுது. அவர்கள் நல்ல புத்தியாக சரியான விஷயங்களை கேட்கும் போது பெண்களை ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? பழைய வீடியோக்கள் போட்டு சில்ட்ரனை திருப்பி நாங்க சொன்ன அப்புறம் திருப்பி பொம்பளை பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை போடுறீங்க வீடியோவில். அதுல நாங்க சட்டவிரோதமான செயல்னு சொல்ல நீங்க அதை கேட்காம என்ன செய்ய முடியும், என்ன கிழிக்க முடியும்னு சொல்லி உங்களோட வீடியோல நீங்க தான் அடாவடியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கதைக்கிறீங்க. இது சரியான தவறு. உங்களுக்கு எவ்வளவு ஒரு டல்லா சொல்லி எடுத்து சொல்றோம் நாங்கள். இதை நீங்க கேட்கறீங்களே இல்லையா? அடாவடித்தனம் உங்களோட வாயில இருந்து வருது. மற்றது வந்து நீங்களும் சில பெண்களை செட் பண்ணி எங்களுக்கு எதிராக கதைக்கிறீங்க. ஆனா நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும் என்ன சொல்ல வாரீங்க. நான் வந்து சட்ட ரீதியை தான் கதைக்கிறேன். பெண்களுக்கும் ரைட்ஸுக்கு தான் கதைக்கிறேன். அவன் சேஃப்டி முக்கியம் தான் கதைக்கிறேன். நாங்க ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும் போது நீங்க சட்டவிரோதமா அப்படி செய்யல. நான் ஒன்று கேட்கிறேன். நான் அப்படி சரியான விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது நீங்கள் ஆம்பளையல் மத்தியில ஒருத்தியா நின்று கத்துறாள், இவள் யாரு, இவள் இப்படி கொத்தவளான்னு சொன்னனியோ இல்லையோ? அதே சொன்ன அது எப்படி சொன்ன? நீ உன்ன கத்துறாள், இவள் யாரு, இவள் இப்படி கொத்தவளான்னு சொன்னனியோ இல்லையோ? அதே சொன்ன அது எப்படி சொன்ன? நீ உன்ன மாதிரி ஆக்கள் நின்று பெண்களுக்கு உன்ன மாதிரி ஆக்கள் நின்று நம்பி பெண்கள்கிட்ட போக வைக்க முடியும். நாங்கள் நீ எவ்வளவு டேஞ்சர்னு சொல்லி மக்கள் பார்க்கட்டும். எஸ்கே இந்த லைஃப்ல பதில் சொல்லண்டா, ஏன் பதில் சொல்லாம இருக்கு? நீ என்ன மாதிரி எஸ்கே சொல்ல வந்த? நீ எஸ்கே என்ன ஒரு ஆம்பளையர் மத்தியில இப்படி கத்துறா, இவ இப்படி கொத்துவான்னு சொல்லி ஏன் சொன்ன? நீ உனக்கு என்ன பற்றி தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என்ன பேக்ரவுண்ட் தெரியுமா? ஏன் அப்படி சொன்ன? ஒரு பொண்ணை பற்றி சொல்லலாமா? இப்படி உன்ன என்ன நாங்கள் ஒரு ஊர் பேர் தெரியாத பெண்கள் வீட்டு அனுப்ப முடியும்? அது நீங்க 3 ஆம்பளையா போறீங்க. இதெல்லாம் உங்க கலாச்சாரத்தில் இல்ல. ஆம்பளையர் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை போறீங்க தெரியுமா? சரி, என்ன மீனிங்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போ. அபியாக்கா நீங்க கதைங்க. ஒரு பொம்பளை நிக்கணும்ன்ற உனக்கு எதிராக நிறைய பொம்பளையா நிக்கணும். தெரியும் அபியாக்கா நீங்க கதைங்க. சொல்லுங்க கதைக்க முடியும். பேசாம இருக்கும். இவியல் காய்க்கிறது நல்லா உங்களுக்கும் சிஸ்டர்ஸ் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளோட தானே வளர்ந்த நீங்க. ஏன் பொம்பளைகள் கதைச்சா அந்த குரல் இல்லையா? யாதோ பொம்பளை பிள்ளைகள் கதைச்சா அந்த குரல் இல்லையா? ஏன் ஆம்பளை பிள்ளைகளோட இருந்து நாங்க கதைக்கிறோம். அதுல என்ன பிரச்சனை? உமாக்கு உமா மாதிரி கிட்ட வந்திருந்து ஒட்டி கதைச்சுட்டு தானே பார்த்தனே தானே நாங்க பாக்கணும் தானே வீடியோல. எவ்வளவு தரக்குறைவா நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்ல. நாங்கள் அப்படி போறதும் இல்ல. அப்படியான ஆம்பளையில தான் அதுல இருந்து கதைக்கணும். தரக்குறைவா அவியல் கதைக்க இல்லை. சரியோ? நீங்க வந்து உங்களை மாதிரி கிட்ட வந்து ஒட்டிக்கொண்டு ஹக் பண்ணிக்கொண்டு அப்படி சில பேர் செய்து கொண்டு இருக்கணும் புலம்பெயர்ந்தார்கள்.
அதுக்காண்டி நீங்க எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க சரியா? ஏன்னா உங்களுக்கு தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற நீங்கள் உங்களுக்கு தான் இவ்வளவு ஆம்பளைகளுக்கிட்டே ஒரு பொம்பளை நின்று கதைச்சா பிள்ளையா தெரியுது. அது உங்களோட பாக்குற கண்ணில பிரச்சனை, காதுல பிரச்சனை சரியா? இப்ப பாருங்க, காதே கேட்காம இருக்குது. பெட்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்க செக் பண்ணுங்க காது கண்ணு எல்லாம் சரியா? அதான் நல்ல நாங்க வந்து கிருஷ்ணா தான் நிக்கிறான். அவன் அந்த பேர்ல தானே வந்து நிக்கிறான். அவன் அந்த பேர்ல தானே வந்து எஸ்கே உமக்கு தான் சொல்றேன். ஓகே, பெம்பளைகளோட பிறந்த உமக்கு தெரியலையோ? ஓகே, நான் கதைச்சிட்டு விடுறேன். அப்போ தயா நான் கதைச்சிட்டு விடுறேன். ஓகே, நான் எஸ்கே வந்து நீங்களும் பெம்பளைகளோட பிறந்த நீங்க. ஓகே, நாங்கள் பெம்பளைகளோட வந்து மட்டும் ஆம்பளைகளுக்கு கிட்ட இருந்து பெம்பளைகள் கதைச்சா உமக்கு என்னது தவறா தெரியுது? ஏதாவது பிள்ளையா கதைக்கல தானே? உங்களை மாதிரி இப்ப கிட்ட வந்து பெம்பளைகளோட ஹக் பண்ணிக்கொண்டு சில எல்லா புலம்பெயரையும் சொல்ல சில புலம்பெயர்ல இருக்கிற பெம்பளைகள் வந்து உங்களோட ஹக் பண்றதும் ஏர்போர்ட்ல போய் ஃபிளவர் கொடுக்கறதும் அந்த வேலையெல்லாம் நாங்க வந்து ஒரு நீதிக்கு கதைக்கிறோம். என்னத்துக்கு கதைக்கிறோம் என்று சொன்னா, எங்கட நாட்டை ஒரு பிச்சைக்கார நாடாக்க கூடாது என்றதுக்காக கதைக்கிறோமே ஒழிய இதுல எங்களுக்கு ஒரு லாபம் இல்லை. எங்கட சனத்தை வந்து அது என்ன மானத்தை காப்பாத்த பாக்குறோம், அவ்வளவும் தான் நாங்க பாக்குறோம். வேற ஒன்றுக்கு மேல ஏன்னா அதுகளுக்கு வந்து இப்போதைக்கு காசு தேவைப்படுது, அதுகள் வேண்டுதுகள். அதுகள் வந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க இல்லை. தங்களோட பிள்ளைகளுக்கு இந்த படங்களை பார்த்தா இவ்வளவு கூடாது அதுகள் ஒண்ணுமே அதுகள் யோசிக்க இல்லைன்னா அதுகள் அப்படி யோசிக்க வேண்டிய இது இல்ல, வேற இல்ல. இப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்து யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு ஒரு கல்யாணம் பண்ணி போய்க்கதான் உங்களுக்கு அதுகளுக்கு விளங்கும். ஐயோ எங்கட படங்கள் எல்லாம் யூடியூப்ல கிடக்கு. ஒரு ஆள் வந்து கேட்கும், என்ன நீங்க அந்த யூடியூப்ல வந்து நீங்களோ ரெண்டு சொல்லேக்கே அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு பாதிக்கும்ன்றதை மட்டும் நீங்க யோசிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அது கண்ட செருப்புக்குள்ள காலை போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு ஷூவை அது கண்ட ஷூகளுக்கு போய் நின்று போட்டு பாருங்க. நீங்க உங்களுக்காக நன்மைக்கு மட்டும் யோசிக்காதீங்க, அது கண்ட வாழ்க்கையையும் யோசிங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இங்க இருந்து கதைக்கிறமையோடய நாங்க கத்தையில. நீங்க என்ன சொல்றீங்க? கத்தியினம் ஆம்பளைகளுக்கு கிட்ட ரெண்டு பொம்பளை கதை. ஏன் பொம்பளை கத்தினா அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது இல்லையா? அதுகளும் குரல் தான், பொம்பளை என்ற குரலும் குரல் தான். எங்களுக்கு துணிவில்லையா நினைக்கிறீங்களா கதைக்கிறதுக்கு? இப்படி முட்டாளுகளா நீங்க? பொம்பளைகள் நாங்கள் கதைப்போம், எங்களுக்கும் வாய்ஸ் இருக்கு கதை. மற்றது அபிசிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு எஸ்கே பதில் சொல்லிட்டு தான் போகணும். என்ன அந்த மீனிங் என்னன்னு சொல்லுவோம். நான் வந்து பெண்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக தான் நிக்கிறேன். நான் படிச்ச சமூகத்துல இருந்து வந்துறேன் சரியா? அப்படி இருக்கும்போது ஓகே, தமிழ் பல பெண்கள் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. உங்களோட மாய வலையை விழுந்து இருக்கிறாங்க. தமிழ் வெயிட் பண்ணுங்க. கிருஷ்ணா மட்டும் கதை கட்டுங்க.